ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக்கு குட்டிலிங்க ஒரு வித்தியாசமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. எப்போ பாரு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் இதுக்கு மாற்றா ஒரு டிஷ் தான் இது நம்ம செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாங்க. புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா, அதுங்க. ஒரு டம்ளருக்கு 1/4 டம்ளர் அளவு துவரம்பருப்பு போட்டிருக்கேங்க. ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு போட்டுங்க. இது 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 1/2 hour to 3/4 மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க. இந்த பருப்பு இப்படி விரலில் நெகத்தில் நசுக்கி பார்த்தா நசுங்கணுங்க. அந்த அளவுக்கு ஊற வச்சுட்டுங்க. இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறோங்க. கிரைண்டரில் அரைச்சா நல்லா வருங்க. நமக்கு மிக்சியில் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி ஆகிடுங்க. இது டைட்டான பேஸ்ட்டாக அரைக்கணும். அதுக்காக முடிஞ்ச வரைக்கும் கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க. இப்போ இது கூட ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 8 மிளகாய் எடுத்துருக்கேங்க. ஒரு சின்ன கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. அதை மிக்சியில் கோர்ஸாக அரைச்சிக்கிறேங்க. தண்ணி எதுவும் விடாமல் அதை மட்டும் ட்ரையாக அரைச்சிக்கிறேன். இப்போ நான் இதை கிரைண்டரில் தான் அரைக்கிறேங்க. உங்கள் மிக்சி நல்லா அரைக்கணும்னா, தண்ணி விடாமல் ட்ரையாக அரைக்கணுன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாங்க. நான் இன்னும் மிக்சியில் ட்ரை பண்ணல, கிரைண்டரில் தான் யூஸ்வலாக அரைப்போங்க. இப்போ இது பாருங்கள், இது மாதிரி நல்லா ட்ரையாக அரைக்கணுங்க. ஒரு ட்ராப் கூட தண்ணி விடாமல் அந்த பருப்புலையும் அரிசிலையும் இருக்க தண்ணியிலேயே அரைச்சிக்கிறோங்க. இப்போ நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, அதை இது கூட சேர்த்துங்க. அதையும் சுற்றிக்கிறோங்க. இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோங்க. அதுவும் ஒரு 2 ஸ்பூனில், பெரிய ஸ்பூனில் தேங்காய் எடுத்துருக்கோங்க. இது ஒரு 1/4 மூடிக்கிட்டு எடுத்துருக்கோங்க. நம்ம எடுத்துருக்க 1 டம்ளர் அரிசிக்கு இந்த ரேஷியோ அதிகமாக இருக்குங்க, கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிக அரிசி எடுத்திங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம கோர்ஸாக ஒரு தடவை வெங்காயத்தையும் தேங்காயையும் மிக்சியில் போட்டுங்க. அதையும் கிரைண்டரில் அரைச்சிட்ருக்கோம் இல்லைங்களா, அது கூட சேர்த்து அரைச்சிக்கிறோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தில் இருக்க ஈரமே இதுக்கு அதிகமாக தான் இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் அரிசி இப்போ ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமங்க, இது மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறோங்க. சால்ட்டும் போட்டுட்டு பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கிட்டுங்க. இது பாருங்கள், இப்படி தான் இருக்கணுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துடலாங்க. நம்ம இதே வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டதுனால கொஞ்சம் இது தண்ணி மாதிரி இருக்குங்க. இதுக்கும் முன்னாடி உங்களால் திக்காக எடுக்க முடியும்னா இன்னும் கூட திக்காக எடுத்துக்கலாங்க. இது மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. சுத்தமாக இதை தண்ணியே ஒரு ட்ராப் கூட விடாமல் இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டோங்க. இப்போ இதை எப்படி தட்டி போடுறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஈர துணி எடுத்து அதை ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் விரிச்சிட்டுங்க. அது மேலே சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டிட்டுங்க. மேலே அந்த ஈர துணியவே போட்டு இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா, உள்ளங்கையில் கூட அழுத்தலாங்க. இல்லைன்னா விரலில் இப்படி என்ன ஷேப்பில் அந்த ரவுண்ட் நம்ம எடுத்திருக்க மாவுக்கான ஷேப் இந்த தடிமனில் தட்டிட்டுங்க. அப்படியே அந்த துணியை இப்படி தூக்குனிங்கன்னா அது ஈஸியாக வந்துருங்க. சுடுற எண்ணெய், சூடாக இருக்க எண்ணெயில் இதை போட்டு போட்டு எடுத்தோம்னா பாருங்கள், சூப்பராக உப்பி வருங்க. நம்ம பூரி மாதிரி நல்ல உப்பெல்லாம் வருங்க. கலண்டெல்லாம் போகாதுங்க. நம்ம எடுத்திருக்க ரேஷியோவில் நம்ம எடுத்திருக்க மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இது கலடாதுங்க. நல்ல உப்பி உப்பி வருங்க. கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான ரெசிபியாக இருக்குங்க. நான் டிஷ்யூ பேப்பர்லேயும் ஒரு தடவை ஒன்று தட்டி பார்த்தேங்க, எண்ணெய் தடவிட்டு. அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெயும் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் எண்ணெய் தடவிட்டுங்க. இதே தடிமனில் திருப்பி எடுத்து போட்டுக்கலாங்க. ஆனால் நம்ம ஈர துணியில் எடுத்து போடுறோம் இல்லைங்களா, அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் நல்லா ஈர துணி வச்சே ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க. இதை எண்ணெயில் போட்டுங்க, பொறுமையாக ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. ஒருத்தர் சுட சுட சூடாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா எத்தனை தான் உள்ளே போகணுன்னே தெரியாதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க இது. அதே மாதிரி நம்ம பெருங்காயம், அந்த சின்ன வெங்காயத்தோட வாசம், ஜீரகம், கருவேப்பிலை, இது துவரம்பருப்புக்குன்னே உண்டான வாசம், இதெல்லாம் சேர்ந்து வரப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி சேவில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே இப்படி தான் இருக்குங்க. நல்லா மேலே மொறு மொறுன்னு சூப்பர் கிறிஸ்பாக இருக்குங்க. அதுவும் சூடாக தேங்காய் சட்னியோடு நீங்கள் சாப்பிட்றப்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மழை சமயத்தில் ஒரு ஈவினிங் சமயத்தில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. நைட்டு டின்னருக்கு கூட வச்சுக்கலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பசங்க வீட்டில் இருக்கிற அன்றைக்கி சாட்டர்டே சண்டேஸில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3/4 மணி நேரம் அரிசி ஊறுற டைமே தவிர்த்துங்க, மற்ற நேரம் ஒரு 1/2 hourல இந்த ரெசிபி
செஞ்சு முடிச்சிடலாங்க. அதனால் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ரெசிபியை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.